நைட்டு படுத்தனா அந்த தலைக்கணியில் கண்ணீர் வடி எனக்கு. தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அம்மாக்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவர்களின் வாழ்க்கை, அதில் இருக்கும் வலி, இப்படி பல விஷயங்கள் பற்றி இன்னைக்கு நீ நான் பேச போகுது. யார் வேணாலும் சொல்லலாம். அவங்க அம்மா என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்க உங்களை படிக்க வைக்கிறதுக்காக, உங்களை ஆளாக்குறதுக்காக. உங்கள் அம்மா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க சொல்கிறேன், மக்களுக்காக சொல்கிறேன். அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட். காலையில் ஒரு 4:30க்கெலாம் எழுந்து ஒரு ஜிம்மில் வந்து பெருக்கி தொடச்சி பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வேலை போயிடுவாங்க. முடிச்சுட்டு இன்னொரு வீட்டில் போயிட்டு பாத்திரம் தேய்க்கிறது இந்த மாதிரி வேலை முடிச்சுட்டு ஒரு பார்பர் ஷாப்பில் போய் அங்கேயும் பெருக்கி துடைப்பாங்க. முடிச்சுட்டு எங்கள் ஸ்கூல் வாசலில் வந்து சுண்டல் செஞ்சு போடுவாங்க சார். சுண்டல் செஞ்சு விற்பாங்க, பசங்களுக்கு ஏற்ற ப்ரைஸில் விற்பாங்க. அம்மா இருக்க வரைக்கும் தான் வந்து லைஃப்லாம், அம்மா இல்லைன்னா வந்துட்டு லைஃபே மாறிடும். பார்பர் ஷாப்க்கே போயிட்டு அங்கே பெருக்கி தொடச்சிட்டு திரும்ப அந்த ஜிம்முக்கு போய் க்ளீன் பண்ணிவிட்டு நைட் ஒரு 10:30க்கு அந்த மாதிரி வருவாங்க சார். சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டயத்தில் வந்து ஒரு முஸ்லீம் ஆண்டி வீட்டுக்கு போய் அங்கேயும் வேலை செய்வாங்க சார். ஸோ இது போக வீக்கெண்டில் தனி வேலை. சார் எங்கள் வீட்டில் வந்து அம்மா 3 மணிக்கே எழுந்து மீன் எடுக்க போயிடுவாங்க சார். ஒரு 8 மணிக்கெலாம் திருப்பி மீன் கடைக்கு போய் மீன் விற்றுக்கிட்டே கறியும் வெட்டுவாங்க சார். அம்மா கறியும் வெட்டு கறியும் வெட்டுவாங்க. ஒரு குடும்பம் உடஞ்சு போகாமல் இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தியாகம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. அந்த கையெல்லாம் பார்க்க மட்டும் ரொம்ப புண்ணாக இருக்கும் சார். அது ரொம்ப மீன்லாம் ஆஞ்சு மீன் ரொம்ப வெட்டி ஆஞ்சி முள்ளு குத்தி. ஆமாம் சார். மகாராணிக்கு இங்கே 7 வேஷமா. அப்பாவுக்கு வந்து பிரெயின் ஃபீவர் அட்டாக் ஆனதுனால அவருக்கும் ஒரு கால் ஒரு கை செயலிழந்து போச்சு. அவரை வச்சுக்கிட்டு நாற்று நடுறது, களை பறிக்கிறது அந்த மாதிரி வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க சார். அப்பா 10th படிக்கிறப்ப இறந்துட்டாரு. காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 9 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போய் வீடு பெருக்கி துடைப்பாங்க. இன்னொரு வீட்டுக்கு போய் காய் கட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 4 ஃப்ளோர் இருக்கும். அந்த 4 ஃப்ளோர் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் வந்து பெருக்கி துடைப்பாங்க. அவங்க சொல்கிற வேலையுமே செய்வாங்க. கிராண்ட் மதர் வந்து பார்க்க போவாங்க. தூங்குறது அப்போ நைட்டு 10 மணிக்கு போயிடுவாங்க. அவங்க தூங்கவே விட மாட்டாங்க. அவங்கள பார்த்துக்கணும் எங்கள் அம்மா. அவங்க சொல்கிறத செய்யணும். அந்த நேரத்துலையும் அவங்களுக்கு முடியலன்னா, பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. அம்மாவுக்கு ரெஸ்ட்டே கிடையாது, வீட்டுக்கு வர மாட்டாங்க. எங்கள் அப்பா இல்லை, சிங்கிள் பேரண்ட் தான் நான். அப்போ எப்போ தான் தூங்குவீங்க நீங்கள்? தூங்குறது ஒரு 2 மணி நேரம் தான் சார் தூங்குவேன். அம்மா வந்து அவங்களோட 8 வயசுலேருந்தே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா அப்போத்துல இருந்த சின்ன பசங்களெல்லாம் வந்து பேசி போட்டுருவாங்க. ஐயோ, பேசி போட்டுறது மீன்ஸ் வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வாங்கிட்டு அவங்கள 1 இயர் ஃபுல்லாக அந்த முதலாளிக்கு வந்து வேலை செய்ய வைக்கணும், என்ன வேலைனாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓ அப்படியா விஷயம். அங்கே இருக்க மாட்டு சாணம் அள்ளுறது, அங்கே இருக்க பட்டறைங்களை கூட்டுறது, பட்டறையில் வேலை செய்கிறது, எல்லா வேலையுமே செஞ்சாங்க. ஸோ என்னோட 10 இயர்ஸ்லேயே அப்பா இறந்துட்டார். ஸோ இப்போது அப்பா இறந்து 17 வருஷம் ஆகுது. இந்த 17 வருஷமும் அவங்க அந்த தறிப்பற்ற ஒர்க்கை வந்து ரொம்ப செஞ்சாங்க சார். எப்படியாவது எங்கள் 3 பேர்த்தையுமே ஒரு டிகிரியோ இல்லை பெரிய லெவல்லையோ படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு 8 வயசில் எப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோ அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன கொடுமை சரவணன். ஸோ அவங்க தறிப்பற்றையில் நூல் புளியறதுலேருந்து, நூல் போடுறதுலேருந்து, தறி ஓட்டுறதுலேருந்து, தார் போடுறதுலேருந்து, கூட்டுற வரைக்கும் எல்லா வேலையுமே செய்வாங்க சார். ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கோம். பட் இன்னமும் எங்கள் வீட்டோட சுச்சுவேஷனுக்காக 6 to 7 வந்து ஒரு வீட்டு வேலைக்கு போவாங்க சார். நூல் போடுற ஒர்க் இல்லைன்னா காட்டு வேலை கேட்டு போவாங்க. காட்டு வேலை இல்லைன்னா வேற ஏதாவது வீடு துடைக்கிற வேலை இருக்கான்னு கேட்டு போவாங்க. அம்மாவுக்கு வந்து சாரி டு சே திஸ் சார், அம்மா இறந்து போகிறதுக்குள்ளே ஒரு சொந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற கனவு அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ எங்களால் முடிஞ்சு நாங்கள் அம்மா இருக்கும்போதே ஒரு சொந்த வீடு கட்டி அவங்கள அதில் உட்கார வச்சு பார்க்கணுன்னு எங்கள் எல்லாத்தோட ஆசை. எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. ஒரு பர்சனல் லோன் போட்டு நான் அம்மாவுக்கு லேண்ட் வாங்கி வச்சிருக்கேன் சார். அம்மா ஏர்ன் பண்ணுற அந்த 5,000 7,000 அந்த அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டை ரன் பண்ணி போயிட்டுருக்கோம் சார். பணம் தான், பணம் மட்டும்தான் முக்கியம். காலையில்
காலையில் எழுந்திரிச்சோன்னா கூட்டுறக்கு போயிடுவேனுங்க. அப்புறம் கம்பெனி வேலைக்கு தொடர்ந்து போயிட்டுருக்கிறேன். ஹோட்டலுக்கு பாத்திரங்களை போவாங்க சார். அதனோட வழி என்னன்னு கேட்குறீங்களா? பசங்களை நினைக்கிற அந்த வழி இருக்காதுங்க சார். தாய் மனசு தங்கம். ரொம்ப படுக்கிற போல அந்த வழி நினச்சிட்டு தாங்க சார் படுத்துட்டு இருக்கிறோம். அவ்வளோ வேதனையோட படுத்து இந்த வழியை விட எந்த வழி உங்களுக்கு பெருசா தெரியுது? பசங்களை படிக்க வைக்கணும். நன்றி சொல்ல போதாதம்மா ஏழு ஜென்மம். பசங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில தாங்க சார் நான் இந்த வேலையை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து முதுகு வலி இருக்குங்க சார். ஆனால் இந்த பசங்களை நினைக்கல, எனக்கு அந்த வழியே தெரியறதில்ல. அம்மன் கோயில் எல்லாமே. ஒரு வேளை இல்ல, ஒரு 3-4 வேளை 2-3 வேளை பாக்குறவங்களுடைய வலி என்ன? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எனக்கு 2 பெண் பிள்ளைங்க. ஒரு பிள்ளைய வந்து இன்ஜினியருக்கு படிக்க வச்சிருக்கேன், ஒரு பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன். ஏன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். கான்வென்ட்ல படிக்கிறது பெரிய எனக்கு லட்சியம். அது ஃபீஸ் கட்டவே மாட்டேன்ட்டார். நீ எங்களுக்கு சாப்பாடு மட்டும் போடு, எனக்கு ஃபீஸ் கட்ட வேணாம், நாங்கள் படிக்க வச்சுருக்கேன். பணம் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை நம்ம கொடுப்போம். ஒரு டிகிரி முடிச்சா சின்ன எனக்கு திருப்பி படிக்கணும்ட்டா. டெல்லியில் அட்மிஷன் கிடச்சிச்சின்னு டெல்லிக்கு போயிட்டான். அவளுங்களுக்கோசரம் வேலைக்கு ஓடிட்டு இருக்கேன். அம்மா சொல்லுடா. ஏன்னா என்னால் சொல்ல முடியாது. நைட்டு படுத்தனா அந்த தலைக்கணியில் கண்ணீர் வடி எனக்கு. அடுத்தவங்க முன்னால தலை நிமிர வைக்கணுங்கிறதுக்காண்டி லைஃப் முழுக்க ஓடிட்டே இருக்கீங்களே. வேற என்ன சார் பண்றது? பிள்ளைங்க தான் லைஃப்னு ஆகி போயிடுச்சு. அம்மா இருக்க வரைக்கும் தான் வந்து லைஃப் லாங். எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறப்ப வலியும் கஷ்டமும் இருக்கும். ஆனா பிள்ளைங்களை நினைச்சு இந்த வலிகளை எல்லாம் நான் மறந்துடுவேன். நீங்கள் மறக்கும் அந்த வலிகள் என்னென்ன? மறக்க முடியல சார் நான் ஃபுல் டே நடந்துகிட்டே இருப்பேன் சார். எனக்கு கால் வலி நிறைய இருக்கும். நான் வந்து உட்காரப்ப எனக்கு அழுகு தான் வரும். எனக்கு கால் வலிக்குதுன்னு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கும்போது அறந்துக்க தான் செய்யும். அந்த வலியை என்னால் காமிச்சிக்கவும் முடியாது. குழந்தைங்க மனசு விட்டுருன்னு சொல்லிட்டு நானே அழுதுட்டு அந்த கால் வலியில் மடக்கி உட்காந்துட்டு அப்படியே படுத்துடுவேன். ஒரு குடும்பம் உடஞ்சு போகாம இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. என்ன வேலை இதில் உட்கார முடியாது? உட்கார முடியாது சார். காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நான் நடந்துட்டே இருக்கணும். என்ன கொடுமை சரவணன். அவங்க அப்பா வாசிக்கிறதுக்கு போவாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல வாசிச்சுக்கிறீங்களா பார்த்தாலே அசிங்கமாக பார்ப்பாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஏன்னா என்ன வாசிப்பாங்க? இந்த கல்யாணத்துக்குலாம் ட்ரம்ஸ் வாசிக்க போவாங்க. சரி. அதை வாசிக்க போகிறப்ப எங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இவங்களாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அவங்க அப்பா டெய்லி 300 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுப்பாரு. நான் டெய்லி 200 ரூபாய் சம்பாதிப்பேன். எனக்கு இவளோட இன்னொரு பொம்பளை பிள்ளை. நீங்க இவ்வளவு வேலை பாக்குறீங்க, அவ்வளவுதான் சம்பளம் ஆகுது. ஆமாங்க சார். கடுப்பாகுதுல்ல. எனக்கு அந்த கயிறோட ரேட்டு 1 ரூபாய் எடுத்துப்பாங்க. மற்றவங்க அவங்க சேல் பண்ணுறப்ப 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் எங்க கிட்ட வாங்குறப்ப கம்மி ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க. பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. நிறைய கால் வலி கை வலிலாம் இருக்கும். படுத்த தூக்கமும் வராதுங்க சார். இவ்வளவு வேலைக்கு அப்புறமும் தூக்கம் வராது? தூக்கம் வராதுங்க சார். இந்த உடம்பு வலிலாம் பயங்கரமா இருக்கும். அழுகுதான் எனக்கு வரும். அந்த தாய்க்கு பாசத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. இந்த உலகமே தூசி. இப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் மறைக்கும் வலிகள் என்னென்ன? உங்க பிள்ளைகளை நினைச்சு நீங்க மறந்து போற வலி, உங்க பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்கன்ட்டு மறைக்கிற வலி என்னென்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? பீஸ் போடுவேன் சார். இந்த பாத்திரம் மேல் தைக்கிற நார் அது போடுவேன் சார். 1000 பீஸ் போடுவேன். அது போட்டோம்னா 30 ரூபா சார் ஒரு நாளைக்கு. 1000 பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? 500 பண்ணிடலாம் சார். அதான் எவ்வளவு நேரம் ஆகும்னு? 2 ஹவர் ஆகும் சார். நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா 500க்கு 15 ரூபா தானே கிடைக்கும். அவ்வளோதான் சார் கிடைக்கும். சரி அந்த டைம் நமக்கு வேணுமேன்றதுக்காண்டி அந்த இது போடுவேன் நான். இப்போ பெண்கள் செய்யற வேலையுடைய கூலி என்ன? 2 மணி நேரத்துக்கு 15 ரூபாயா? ஆமா, எனக்கு அந்த டைம்ல என்ன கிடைக்குதோ நான் அதை பண்ணுவேன் சார். ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை பார்ப்பீங்க? ஒரு நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கிறது வேணா சொல்வேன் சார். 4 மணி நேரம். அவ்வளவுதான். அப்ப மீதி நேரம் முழுக்க வேலை தான் சார் பார்ப்பேன். நைட்டில் மாத்திரை போட்டனா கூட என்னால் தாங்கவே முடியாது. இந்த வேலை செய்யறதுக்கு நல்லா தூங்கிடுவாங்க சொல்லுவாங்க. எனக்கு துளி கூட தூக்கமே வராது. பிரம்மா எல்லாருக்கும் தலையில நேரா எழுதிருக்கான், எனக்கு கோணலா எழுதிட்டான். அந்த சிமெண்ட் முட்டையை தூக்கிட்டு அந்த நடக்க முடியாம அந்த படியில ஏறப்ப என்ன நினைச்சுக்குவீங்க? இவங்கள நினைப்பேன் சார். நினைச்சிட்டு அந்த வேலைக்கு போவேன். இருட்டுல கண்ணு கட்டி காட்டுல விட்ட பாரு. எனக்கு தூக்கமே வராது. மாத்திரை போட்டனா கூட தூக்கம் வராது. எனக்கு அவ்வளோ வலியா இருக்கும். அப்பா அம்மா உங்க கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்கங்க. இப்போ பசங்களை 2 பேரும் படிக்க வைக்க முடியல என்னால். எங்கள் ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டாரு. பெரிய ஆப்ரேஷன் 2 குழந்தைக்கும் பண்ணியிருக்குது. கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியிருக்குது. அதனால் எனக்கு வந்து ஒரு வேலைக்கு போனால் திடீர்னு உடம்பு முடியாது போயிடும். அங்கே வேலைக்கு போகும்போது ஒரு 2 நாள் லீவ் எடுத்தா நீ வேணாம். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. வலியெல்லாம் இருக்காதா? கஷ்டம் வலி இல்லையா? இருக்குது சார். அந்த வலியை நினைக்கும் போது பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையே. 2 பேருக்கு 3000 நான் கட்டுறேன் சார் ஃபீஸு. டியூஷன் ஃபீஸ். பணம் மட்டும் இருந்தா இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் வாங்கலாம். ரொம்ப உடம்பு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
பொதுவாக தூங்கிடுவாங்க. கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களாம் கஷ்டப்பட்டால் நிம்மதியாக தூங்குவாங்க. ஆனால் ஏன் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு. தூக்கம் வர மாட்டேதுன்னா மறுநாள் எப்படி நாங்கள் கஷ்டப்படணும், மறுநாள் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், அதுதான் சார் நினைக்கிறோம் நாங்கள். அப்போ எப்படி சார் எங்களுக்கு தூக்கம் வரும்? காலையிலேருந்து மதியம் வரைக்குமே இந்த கை இப்படி ஓங்கியே தான் வெட்டினே தான் இருக்கணும். அதே போல் இறா ஊட்டுச்சுன்னா உரிச்சினே தான் இருக்கணும். இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களால் வீட்டுக்கு போனால் சாப்பாடு அள்ளி சாப்பிடவே முடியாது. சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறது ஒரு விதம். ஆனால் என் கஷ்டத்தை பசங்கிட்ட சொல்லவும் மாட்டேன். ஸோ சொன்னால் அதுங்க கஷ்டப்படும், அவங்க வேலைக்கு போகணும்னு பார்ப்பாங்க, படிப்பு எல்லாமே வீணாயிடும் சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை சொல்லணும்னு நினைக்கவும் மாட்டோம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நான் ஒரு 7 இடத்துல வேலை செய்கிறேன். 7 இடத்துல? ஆமாம் சார். இல்ல புரியல. எங்கள் வீட்டுக்காரு ஹெல்ப் வந்து எப்படின்னா சார், சம்பளம் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். வீட்டில் நம்ம என்ன செலவு பண்ணுறோம், போகிறோம் வரோம், அதுக்கு எதுக்குமே எனக்கு ஒரு ஹெல்ப்பு கிடையாது. ஓ அப்படியா விஷயம்? ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்கலே எனக்கு டயர்டாக இருக்குது. எப்படின்னா சார், நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பின்தங்கி இருந்தேன். இதுக்கு முன்னால் அந்த கஷ்டத்தை நினச்சி பார்த்தா இப்போ இருக்கிறது இப்போ பரவாயில்ல. இருக்கிறது எவ்வளோ பெஸ்ட் சார். ரொம்பவே நான் அப்போ இருந்தது ரொம்பவோ எப்படியோ இருந்தேன். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. அந்த வழிகளை நினச்சேன்னா இப்போது ஒரு செகண்டில் தண்ணி வர்ற அளவுக்கு கண்ணில் இருந்தது. இப்போது சென்னைக்கு வந்து நாங்கள் 8 வருஷத்தில் ஓரளவுக்கு நல்லா இருக்கோம். படுக்கும் போது தான் சார் நாங்கள் எப்படி இருக்கோம், நம்ம இப்படியே தான் பொழுதன்னைக்குமே கஷ்டப்படணுமா, நம்ம எப்போ முன்னேற, இதெல்லாம் திங்க் பண்ணும் போது டெஃபினட்டாக தூக்கம் வராது சார். ஆக்சுவலாக என்னென்னா, நீங்களாம் பேசல ஒரு மித்து உடையுது. ஏழையாக இருந்தாலும் கஷ்டப்படுறவங்க தூங்குவாங்க அப்படின்னு. உடம்பும் வலிக்கும், தூங்கவும் முடியாது, மனசு வலிக்கும். எதையுமே தனக்கு நடந்த உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். இவ்வளோ கஷ்டத்தில் எனக்கு இதையே வாங்கி கொடுத்தீங்கம்மா, இதையேம்மா எனக்கு செஞ்சீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல, அது என்ன? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எங்கள் வீட்டில் இருந்து மட்டும் நியர்லி ஒரு 30 to 40 மெம்பர்ஸு கிராஜுவேஷன் டே செரமனி அட்டன் பண்ணுறதுக்காக என் சைட்லேருந்து வந்தாங்க. என்னப்பா சொல்ற? அம்மாவுக்கு அது ஒரு ப்ரௌட் மொமெண்ட் தான். ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, எதுக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்? படிக்க வைக்க ரொம்ப சிரமப்பட்டீங்க, செலவு பண்ணீங்க, சரி. கிராஜுவேஷன் டேக்கு இவ்வளோ பேரை செலவு பண்ணி ஏன் கூட்டு வந்து காசை வேஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அது வந்து எனக்கு ஒரு லட்சியம். ஐயோ ஐயோ. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே படிக்கல, நாங்கள் 6 பெண் பிள்ளை யாரும் படிக்கல. ஃபஸ்ட்டு இவ தான் படித்து டிகிரி வாங்க, அதை நான் எல்லாருக்கும் காட்டணும். யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? கெத்தாக இருந்துச்சு. கார் வச்சு தான் எல்லாரையும் கூட்டிட்டு போனேன். 3 கார் வச்சு தான் எல்லாரையும் கூட்டிட்டு போனேன். அந்த காருக்கே நான் 10,000 ரூபாய் கிட்ட கொடுத்தேன். என்ன இது? நான் வந்து கபடி பிளேயர் தான், டிஸ்ட்ரிக்ட் லெவல் போயிருக்கேன். அப்போ வந்து நிறையா கடன் இருந்துச்சு. அப்போ வந்து ஷூ இருந்தால் தான் உங்கள் பிள்ளைய உள்ளே விடுவோம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப புரியல, இப்போ புரியுது. அவ்வளோ கடன்லையும் எங்கள் அம்மா அந்த ஷூ வாங்கி கொடுத்து, ஏன் அது எனக்கு வாங்கி தரணும், நான் மேட்ச் அட்டன் பண்ணல, நான் அடுத்த வருஷம் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா இந்த வருஷம் நீ அட்டன் பண்ணு. தடையில் தான் விளையாடணும். அப்போ வந்து ஷூ போடாமல் விளையாடுறதுனால கால் ரொம்ப வலியாகுதுன்னு சொல்லி அந்த கோச்சிங் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவார். அப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறம் எப்படியோ இது வாங்கி தரணும் அப்படின்ட்டு ஒரு வேலைக்கு போனேன். அந்த வேலை இந்த வாரத்துலேயே அந்த வேலையை செஞ்சு தாங்க சார் அந்த ஷூ வாங்கி கொடுத்தேன். நீ கொடுத்தது வாழ்க்கையில். ஆனால் எல்லாமே பிள்ளைங்களுடைய ஒரு தேவைக்காக இன்னொரு வேலைக்கு போய் தான் அதை செய்கிறீங்க. இதெல்லாம் எப்படா தாங்கிக்கிற? அதுக்காக வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு இருக்க முடியாதுல்ல. ஏங்க சார், நம்ம செய்கிற வேலைக்கு தான் அன்றாடம் நம்ம சாப்பிட்றோம். அப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா வேறு வேலை செஞ்சால் தான் சார் வாங்கி தர முடியும். எல்லா ஒர்க் பிரச்சனை தலைக்குள்ள உட்காந்துட்டு அமைக்கி சத்து. அம்மாவுக்கு ஒரு கண்ணாடி வளையல் அவங்க போடுறது பிடிக்கும், அதனால அவங்களுக்கு அது வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. கண்ணாடி வளையல்? ஆமாம். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கொலுசும் வாங்கணும். நான் தங்கத்தில் வாங்கணும்னா நினச்சேன், இப்போ முடியாது. வாங்கினா ஒரு காலத்தில் தங்கத்திலே வாங்கி போடணும் கொலுசு. ஆமாம். ட்ரெஸ் கடைக்கும் அதுக்கடுத்து செருப்பு கடைக்கும் போனாங்கன்னா முதல்ல ரேட்டை தான் சார் பார்ப்பாங்க. அந்த ரேட் பார்க்காம ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுப்போம். சூப்பர். ரேட்டு பார்க்காம பிடிச்சதை வாங்கி கொடுப்போம்.